السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த திக்ரை 313 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும், கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஏதாவது ஒரு நேரம், அதாவது அசருக்கு பின்னால் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த திக்ரை ஓதுங்கள். மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். யகீனோடு ஹலாசோடு ஓதுவோம். மிக முக்கியமான திக்ர் என்ன திக்ர் என்றால், யா அல்லாஹு யா கஃபூரு யா மதீன், யா அல்லாஹு யா கஃபூரு யா மதீன் என்று வரக்கூடிய இந்த திக்ரை 313 தடவைகள் ஓதுவோம். இந்த எண்ணிக்கையின் அளவு நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான்.